அம்மாவும் பிள்ளை உயிரோடு இல்லை என்று நினைக்காதே. வீரத்தின் பிள்ளை இறப்பது இல்லை, இதை நீ மறக்காதே. என்ற மூத்த ஆம்பளை இதைக்கவா போட்டான்னு கவலைதான். எங்களுக்கு என்ன நாங்கள் இருந்து பிரயோசனம் இல்லைன்னு உணர்வார்கள். மறுபடியும் உன் மகனாய் இறந்திட வேண்டும், மறுபடியும் மண்மகனாய் இறந்திட வேண்டும். தமிழின விடுதலைக்காக தம்முயிரை ஈந்த மானமா வீரர்களை நினைவு கூறும் விதமாக தமிழர் தாயகமெங்கும் எழுச்சி கோலம் பூண்டு வருகிறது. அந்த வகையில் நல்லூரில் தியாகச்சம்பல் திலீபன் அவர்களின் நினைவாலயத்துக்கு முன்பாக மாவீரர் நினைவு மண்டபம் ஒன்று நேற்று மாலை 6 மணிக்கு திறந்து வைக்கப்பட்டது. பிள்ளை உயிரோடு இல்லை என்று நினைக்காதே. வீரத்தின் பிள்ளை இறப்பது இல்லை, இதை நீ மறக்காதே. தலைவர்க்கு துணையாக வேண்டும், தமிழ் ஈழம் மலர்ந்தாக வேண்டும். எங்களுடைய தாய்மண்ணினுடைய விடியலுக்காக வித்தாகி போன வீரமறவர்களின் பெயர்களை உள்ளடக்கியதாக நல்லூரிலே அமைய பெற்றிருக்கின்ற இந்த நினைவாலயம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. 1982ஆம் ஆண்டிலிருந்து 2009 வரைக்குமான எங்களுடைய வீரம் செறிந்த தியாகம் நிறைந்த அந்த விடுதலை போராட்டத்தில் எங்களுடைய விடுவிற்காக, எங்களுடைய தாய்மண்ணின் விடுவிற்காக இந்த மண்ணிலே வித்தாகி போன அந்த வீரமறவர்களினுடைய பெயர்களினை நாங்கள் இந்த நினைவாலயத்திலே மக்களுடைய அஞ்சலிக்காக அமைத்திருக்கின்றோம். தங்களுடைய பிள்ளைகளை இந்த தாய்மண்ணுக்காக பறிகொடுத்த அந்த தாய்மார்களது உன்னதத்தையும் அவர்கள் அஞ்சலிக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நோக்கத்துக்காகவும் நாங்கள் இதனை செய்து வருகின்றோம் தொடர்ந்து. அத்துடன் எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கும் எங்களுடைய அண்ணாக்களும் அக்காக்களும் இவ்வாறான வீரம் செறிந்த ஒரு போராட்டத்தை இந்த மண்ணிலே நிகழ்த்தி காட்டினார்கள். எங்களுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் தங்கள் இன்னுயிர்களை ஆகுதியாக்கினார்கள் என்பதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பும் எங்களுக்கு இருக்கின்றது. காலாகாலம் இந்த மண்ணிலே தமிழன் இருக்கும் வரைக்கும் அவர்கள் நினைவு கூறப்பட வேண்டியவர்கள். அதனால் எங்களுடன் அந்த வரலாற்று பணி முடியக்கூடாது, அடுத்த தலைமுறையிலும் அதனை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகவும் இந்த நினைவாலயம் அமைக்கப்பட்டு வருகின்றது. இந்த நினைவாலயத்தில் இந்த மண்ணுக்காக வித்தாகி போகிற வீரமறவர்களின் பெயர்களை விட இந்த வடக்கு கிழக்கிலே துயிலும் இல்லங்கள் கடந்த காலங்களில் அமைந்திருந்தது. அந்த துயிலும் இல்லங்கள் வடக்கு கிழக்கிலே எங்கெங்கே அமைந்திருந்தன, அந்த துயிலும் இல்லத்தில் எத்தனை பேருடைய வித்துடர்கள் விதைக்கப்பட்டன, எத்தனை நிலவிக்கற்கள் இருந்தன, அந்த துயிலும் இல்லத்தினுடைய விவரங்கள் ஆகியன கொண்ட ஒரு ஆவண காட்சியகமாகவும் இந்த நினைவாலயம் விளங்குகின்றது. அத்துடன் கடந்த 2 வருடங்களாக நாங்கள் செய்து வருகின்ற இந்த நினைவாலயத்தில் சிலருடைய பெயர்கள் தவறவிடப்பட்டதாக அவர்களது குடும்ப உறுப்பினர்களால் தெரிவிக்கப்பட்டது. அவர்களுடைய பெயர் விவரங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் கடந்த வருடம் முல்லைத்தீவிலே எங்களால் அமைக்கப்பட்ட நினைவாலயத்திலும் தவறவிடப்பட்ட பெயர்களையும் உள்ளடக்கியதாக இயலுமான வரைக்கும் ஒரு நிறைவான முழுமையான நினைவாலயமாக இதை ஆக்க வேண்டும் என்கின்ற எண்ணப்பாட்டுடன் நாங்கள் இதனை செயல்படுத்தி வருகின்றோம். கடந்த கால அரசாங்கங்கள் இப்படியான நினைவுகளை அனுஷ்டிப்பதற்கு அல்லது இந்த மாவீரர்களுடைய தியாகத்தை, அவர்களுடைய லட்சிய கனவுகளை அல்லது இந்த மண்ணுக்காக மடிந்தவர்களுடைய இந்த வீரம் செறிந்த போராட்டத்தினுடைய வலிகளை வெளிப்படுத்துவதற்கு செய்கின்ற ஒரு புனிதமான நிகழ்வை நடத்துவதற்கு அந்த அரசாங்கங்கள் இடையூறுகளை போலீசாரை கொண்டு விளைவித்திருந்தது. தற்போதைய அரசாங்கத்தினுடைய காலத்திலே இது எப்படி பார்க்கப்படுகிறது? இடையூறுகள் ஏதாவது ஏற்படுத்தப்பட்டதா? இதுவரைக்கும் எந்த ஒரு இடையூறுகளும் ஏற்படுத்தப்படவில்லை. கடந்த காலங்களில் சிறு சிறு இடையூறுகள் தான் விளைவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் நாங்கள் சொல்வார்கள் தடைகளையும் நெருக்கடிகளையும் கண்டு லட்சியத்தை மாற்றிக்கொள்வான், எதையுமே அடைவதில்லை என்று. அதே மாதிரி நாங்களும் எந்த தடைகளையும் நெருக்கடிகளையும் கொண்டு எதிர்கொண்டு நாங்கள் எங்களுடைய லட்சியத்தை நோக்கி பயணிக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த நினைவாலயம் அமைக்கப்பட்டது. இரண்டாவது விடயம், எங்களுடைய மாவீர செல்வங்கள் புதைக்கப்பட்டிருக்கின்ற துயிலும் இல்லங்களை டோசர் கொண்டு உடைத்து எறிந்தவர்களிடம் நாங்கள் நல்லெண்ண சமைச்சையை பார்க்க முடியாது. அவர்கள் தங்களுடைய நிகழ்ச்சி நிரலை செய்ய வேண்டும். நாங்கள் எங்களுடைய மக்களுக்காகவும் எங்களுடைய வீரம் சரிந்த இந்த மாவீர செல்வங்களுக்காகவும் செய்ய வேண்டியதை நாங்கள் செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும். இருந்த போதிலும் தமிழர் தாயகத்திலே இருக்கின்ற மக்களுடைய நிலைப்பாடு அல்லது இந்த மாவீரனால் அனுஷ்டிப்பது தொடர்பான கருத்துடையாளர் அல்லது மக்களுடைய எண்ணப்பாடுகள் எப்படி இருக்கிறது? இல்லை, எல்லோரும் சொல்லுவார்கள், எல்லோரும் இந்த மண்ணிலே தீப்பந்தங்களாக எறிவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். ஆனால் தீப்பந்தங்களை
கொளுத்தி போடுகின்ற தீக்குச்சி தான் இங்கு பிரச்சனையாக இருந்தது. இன்றைக்கு மக்கள் ஒரு தன்னெழுச்சியாகவே மக்கள் இன்றைக்கும் இந்த மாவீர செல்வங்களை வழிபடுவதிலே அல்லது அந்த நினைவேந்தல்களை செய்வதிலே பின்னிற்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் இந்த மாவீர செல்வங்கள் தங்களுடைய சுயநலங்களை துறந்து தங்களுடைய தன்னலங்களை துறந்து இனத்துக்காகவும் இனத்தில் வாழ்கின்ற மக்களுக்காகவும் தங்கள் உயிர்களை ஆவுதியாக்கினவர்கள். எத்தனை பேர் கரும்புலிகளாக சென்று வெடித்து சிதறினார்கள். அவ்வாறான வீர வரலாறுகள் எங்கள் கண்கள் முன்னே நடந்தது. ஆகவே அந்த வீர வரலாறுகளை, போராட்டம் சரிந்த தியாக உணர்வுகளை கண்ணால் கண்ட மக்கள் இந்த நினைவேந்தல்களை எத்தனை அடக்குமுறைகளை கண்டு உங்களுக்கு தெரியும். 2009ஆம் ஆண்டு மிக கடுமையான அடக்குமுறைகள் இருந்த பொழுது எங்களுடைய மக்கள் அதனை எழுச்சியுடன் அனுஷ்டிப்பதற்கு முற்பட்டிருந்தார்கள், அதனை செய்திருந்தார்கள் என்பது கடந்த கால வரலாறுகள். இந்த மாவீரர்களுடைய தியாகத்தை அல்லது அவர்களுடைய வீர வரலாறுகளை இந்த இடத்திலே பொதித்திருப்பது தொடர்பாக உங்களுடைய மனம் எந்த அளவிலே நிறைவடைகிறது? உண்மையில் ஒரு நிறைவான விடயமாக பார்க்கின்றோம். உண்மையில் இந்த தமிழக விடுதலை புலிகள் ஒரு வீரம் சரிந்த போராட்டத்தை இந்த மண்ணிலே நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற பொழுது, அவர்கள் களங்களிலே நின்று எங்களை காத்து கொண்டிருக்கின்ற பொழுது நாங்கள் வீடுகளுக்குள் பதுங்கி இருந்தோம், நித்திரை கொண்டிருந்தோம். நாங்கள் இந்த விடுதலை போராட்டத்தை பற்றி கதைப்பதற்கோ அல்லது இந்த விடுதலை போராட்டத்தின் சரிவிலைகளை விவாதிப்பதற்கோ எந்த உரியவர்கள் அல்ல. ஏனென்று சொன்னால் அவர்கள் களத்திலே நின்று போராடுகின்ற பொழுது நாங்கள் வீடுகளுக்குள்ளே இருந்தோம். எங்களை அவர்கள் நித்திரையின்றி உணவின்றி இந்த களங்களிலே போராடி இந்த மண்ணுக்காக வீரமரணம் அடைந்தார்கள். ஆகவே அந்த காலகட்டத்திலே எங்களால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு துர்ப்பாக்கியமான நிலை என்பதை விட எங்களுடைய சுயநலங்கள் ஓங்கி இருந்தது என்கின்ற விடயத்தை நாங்கள் வெளிப்படையாக கூற வேண்டும். ஆனால் அவர்களுடைய வீரம் சரிந்த போராட்டத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டிய கடமைப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது. அந்த கடமைப்பாடத்தை இக்காலத்திலாவது உணர்ந்து கொண்டு நாங்கள் இந்த செயற்பாட்டை செய்து வருகின்றோம்.